மேடையில் வீற்றிருக்கிற எனக்கு முன்னாலே உரையாற்றி முடித்திருக்கக்கூடிய தமிழகத்தின் மகத்தான அறிஞர் பெருமக்கள், இந்த பட்டமளிப்பு விழாவிலே பட்டம் பெறுகிற அன்பு சார்ந்த மௌலவிகள், ஹாஃபிதுகள், ஃபாசில்கள், வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், சகோதரர்கள், சுருக்கமாய் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்வியின் சிறப்பை, கல்வியாளர்களின் சிறப்பை காலையில் இருந்து பேசியவர்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி வருகிறார்கள். மார்க்க கல்வியின் மகத்துவத்தை ஆண்டிற்கு ஒரு முறையாவது மக்களின் செவிகளுக்கு சென்று சேர்க்கிற நல்லதோர் பாடங்களாய் பட்டமளிப்பு விழாக்கள் தமிழகத்திலே இருக்கிறது. அதிலும் குறிப்பாய் லால்பேட்டையினுடைய பட்டமளிப்பு விழா அதனுடைய தொன்மை மாறாமல் எந்த பட்டமளிப்பு விழாவில் நின்றாலும் கடைசியில உட்கார இடமில்லாமல் ஒரு கூட்டம் நிற்கிற அளவுக்கு ஒரு பெருங்கூட்டம். எதையாவது தமிழ் முஸ்லிம் சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டுமானால் இந்த பட்டமளிப்பு விழாவிலே சொல்லலாம். காரணம், எல்லா மாவட்டங்களை சார்ந்தவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பாக்கியத்திற்குரிய ஒரு சபையில் இக்கால சூழ்நிலையில் சொல்லப்பட வேண்டிய ஏதேனும் சில செய்திகளை, நல்லவைகளை சொல்ல முயற்சிக்கிற இந்த நேரத்தில் துஆ செய்கிறேன். அல்லாஹ் தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும், நாம் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் இறைவன் அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு துவங்குகிறேன். இஸ்லாம் கல்வியின் மார்க்கம், இஸ்லாம் அறிவின் மார்க்கம், இஸ்லாம் ஆராய்ச்சியை வலியுறுத்திய மார்க்கம், இஸ்லாம் ஆய்வுகளை தொடர்ந்து நடக்க சொல்லி ஊக்குவித்த மார்க்கம். உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி, 3 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இக்ரா இக்ரா, ஓதுங்கள் ஓதுங்கள் படியுங்கள் என்று சொல்லி 3 முறை எனக்கு தெரியாது என்று சொல்ல இறுதி முறையிலே இறுக்கமாய் அணைத்த போது அவர்கள் ஓத துவங்கியதற்கு பின் வந்த முதல் வார்த்தையும் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அடுத்து தொடர்ந்த வார்த்தையும் இக்ரா வரப்புக்கல் அக்ரம். சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள், வகி வெளிவந்த போது 5 தடவை இக்ரா வந்தது, 3 தடவை ஜிப்ரீல் தன் சார்பாக சொன்னார்கள், 2 தடவை ஜிப்ரீல் ஆயத்தின் வழியாக ஓதி காட்டி சொன்னார்கள். முதலாய் படியுங்கள் ஓதுங்கள் என்ற பரப்புரையை கொண்டு துவங்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வார்த்தை பலமுறை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஞானம் என்பது ஒரு முஸ்லிமின் காணாமல் போன பொருள். இந்த உலகத்தில் ஞானம் எங்கிருந்தாலும், என்ன துறை சார்ந்த ஞானமாக இருந்தாலும், ஹிக்மத் என்பது முஸ்லிமின் காணாமல் போன பொருள். எங்கு கிடைத்தாலும் அதை பெறுவதற்கு முஸ்லிம் தகுதியாகிறார். எங்கு கிடைத்தாலும் முஸ்லிம் பெறுவதற்கு தகுதியாகிறார். எனவேதான் அறிவை ஊக்குவித்து, கல்வியை ஊக்குவித்து, படிப்பதை ஊக்குவித்து, அதன் வழி ஆய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும் இன்றைக்கு வரையும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம். கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா, எத்தனையோ மதங்கள் படிப்பதை ஆரம்பத்தில் விரும்பவில்லை, கல்வியை அல்ல ஆராய்ச்சியை விரும்பவில்லை. கிறிஸ்தவ சமயத்தினுடைய சில சிறை கூடங்கள் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கென்றே தயாரித்து வைத்திருந்தார்களாம். எவனாவது சயின்ஸ்லயோ அது இதுன்னு போய் சயின்டிபிக்கா எதையாவது கண்டுபிடிச்சு சொன்னா ஜெயிலுக்கு போகும். கண்டுபிடித்தால் தங்கள் பழமைவாத சித்தாந்தம் தவிடுபடியாக்கப்படும் என்பதால், சடங்குகள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிற இவர்களினுடைய சமயம் உடைந்து போகும் என்பதால் ஆராய்ச்சியாளர்கள் சிறைக்கு போனார்கள். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னதை நாம் இங்கே பேசுகிறோம். அது கோதுமை கடி, இளந்தங்கடி, மாதுளங்கடி என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை. அன்றைக்கு உள்ள ஆராய்ச்சியை விரும்பாத கிறிஸ்தவ சிறைக்கூடங்கள் என்ன சொல்றது தெரியுமா? லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரானா, ஷஜரத் என்பதற்கு அர்த்தம் அறிவு. அறிவை பயன்படுத்தாது, அறிவால்
அவர் தான் சொன்னாரு பூமி சுத்துது, சூரியன் எல்லாம் சுத்தலன்னு. அவர் கண்டுபிடிச்சு சொன்னதுக்காக தூக்கி உள்ள போட்டார். சிறை கம்பியில வச்சு சித்திரவதை பண்ணார். எழுதி கேட்டாங்க, சூரியன் தான் சுத்துதுன்னு எழுதி கொடு அப்படின்னாங்க. இல்லை எழுதி தரமாட்டேன்னா தொடர்ந்து அடிச்சாங்க. பேப்பரை கொண்டு வந்து நீட்டி, நீ கண்டுபிடிச்சதுக்கு மாத்தமா ஏற்கனவே நம்ம மதத்துல எல்லாம் இருக்கிறபடி சுத்துறது சூரியன் சொல்லு. கடைசியில அடிக்காத முடியாம அவர் பாட்டுல கையெழுத்து போட்டார். போட்டுட்டு மெதுவா சொன்னார், நான் கையெழுத்து போட்டாலும் பூமி தான் சுத்தம். கையெழுத்து நான் போடுறதுனால மாத்தமா சுத்த போறது இல்லை. கலீலியோ போனார், நியூட்டன் போனார், ஆர்கிமிடிஸ் போனார், அறிவியலாளர்கள் அத்தனை பேரும் சிறைக்கு போனார்கள். காரணம் என்னவென்றால் கண்டுபிடிப்புகளையும் ஆராய்ச்சியையும் ஆய்வையும் நிறைய சமயங்கள் உலகத்தில் விரும்பல. ஏன்னா கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க விஞ்ஞானம் வளர வளர அவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கிற சடங்கு சீட்டு கட்டும் போல உதிர்ந்துவிடும். அதனால் உலகத்தில் அறிவை பேசி ஆராய்ச்சியை பேசி அவரா எந்தூன் என்று கூப்பிட்டு அவரா தத்தபக்கரூன் என்று விழித்து ஆய்வை பேசியது, ஆய்வை வலியுறுத்தியது குர்ஆன் மட்டும்தான். இதுக்கு முதல்ல அறிவாளிகள் நிறைய இருந்திருக்கலாம். அறிவாளிகள் அறிவுப்படியெல்லாம் எழுதி வைக்கல, நாடி உள்ள கதையை அப்படி எழுதி வச்சான். சாக்ரட்டிஸ் எழுதி வச்சதுல நிறைய குப்பை இருப்பதாக இன்னைக்கும் சொல்றாங்க. அரிஸ்டாட்டில் எழுதி வச்சிருக்காரு, ஆண்களை விட பெண்களுக்கு பல்லு ஒண்ணு கம்மின்னு அந்த எழுதி வச்சிருக்கிறார். கிரேக்க தத்துவம் எதையும் தூக்கி பல்வரிசை இருக்கு இல்லையா, ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு அரிசேன் பின்னால வந்த ஒரு சயின்டிஸ்ட் எழுதுனான். அரிஸ்டாட்டிலுக்கு 2 பொண்டாட்டி, அந்த ஆள் குறைந்தபட்சம் அந்த ஒரு பொண்டாட்டியோட வாயை திறக்க வச்சு பார்த்துருந்தா கூட பள்ளி எத்தனை தெரிஞ்சு போயிருக்கும். அவர் பாட்டுல இப்படி இது கம்மி அது கூட நல்லா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நிறைய அறியாமையால் கட்டமைக்கப்பட்டு உலகம் நீண்ட காலம் பயணப்பட்டு வந்த போது துவக்கத்திலே இருந்து இன்றைக்கு வரையும் இஸ்லாம் மட்டும்தான் அறிவுத்துறையில் எல்லா தளங்களிலுமான ஆய்வை பேச சொன்னது, ஆராய சொன்னது. இன்னைக்கு நீங்க பிசிக்ஸ் என்கிற இயற்பியல், கெமிஸ்ட்ரி என்கிற வேதியியல், அல்லது வேற ஏதாவது பயாலஜி, ஜுவாலஜி, உயிரியல், மண்ணியல், புவியியல், ஜியோகிராபி எதை எடுத்தாலும் அத்தனை துறையிலும் எங்களால் எந்த வேளையிலும் பேச முடியும். முதல் பிதாமகன்களாக, அந்த ஃபன்னினுடைய வாதிகர்களாக, தோற்றுவிப்பாளர்களாக நிச்சயம் முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு ஹையான் போன்றவர்கள், முகமது இப்னு இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், அபூ சீனா போன்றவர்கள், அல்லாமா ராஸி போன்றவர்கள், இது எல்லாமே இந்த உலகத்தினுடைய அறிவாற்றலை தீர்மானிக்கிற இடத்திலிருந்து கண்டுபிடிப்பை சொல்லிக் கொடுத்து பொருட்களின் மூலத்தை சொல்லிக் கொடுத்தது முஸ்லிம் சமுதாயம். இப்படியெல்லாம் நீண்ட கால பாரம்பரியம் அறிவு ஞானத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் உண்டு. ஹாரூன் ரஷீத் அவர்கள் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அவங்க பக்தாதிலே ஒரு மிகப்பெரிய சர்வதேச தரத்திலான மருத்துவமனையை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்த போது, பீமாரிஸ்தான் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல், அதை கட்டுறதுக்கு முடிவெடுத்து எந்த இடத்துல மருத்துவமனை கட்டுறது என்பதை அன்றைக்கு இருந்த அறிவியல் அறிஞர் இமாம் ராசிக்கு தான் கேட்டார் ரஹ்மத்துல்லாஹி. இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நகரம் முழுக்க இறைச்சி துண்டுகளை எல்லா இடங்களிலும் இறைச்சி துண்டுகளை தொங்கவிட சொன்னார்கள். எல்லா இடங்களிலும் தொங்கவிடப்பட்ட இறைச்சி துண்டுகளில் ஒரு 2-3 நாட்களில் புழுக்கள் வந்துவிட்டது. 2-3 நாட்களில் புழுக்கள் வந்துவிட்டது. ஒரு இடத்தில் மாத்திரம் எதுவும் இல்லை, இறைச்சி அப்படியே தொங்கியது. இமாம் ராசி சொன்னார்கள், இந்த இடத்தில் ஹாஸ்பிட்டல் கட்டலாம், இங்கே குடிநீர் சுத்தம், காற்று சுத்தம், எல்லாம் சுத்தம் என்று அதன்படியே ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் கட்டி முடித்தார்கள் என்று பார்க்கிறோம். நீண்ட காலத்திற்கு முன்னால் இன்னைக்கு இருக்கிற ஐரோப்பிய அறிவுலகம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அந்த மேற்கு உலகம், இவைகளெல்லாம் அறிவை தெரிவதற்கு முன்பு உலகத்தில் அறிவை சப்ளை செய்தவர்கள் நிச்சயமாக முஸ்லிம்கள். அப்பனா நீங்கள்லாம் அந்த துறையிலேயே படிச்சிருக்கலாம்ல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க இங்க தப்சீர், ஹதீஸ் அப்படி இப்படின்னு படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் லேசா யாருக்காவது
சத்தியமாய் சொல்லுகிறோம், அது எல்லாம் இங்கே இருக்கிறது. உண்மை அதுதான். உலகத்தில் எது எதுவெல்லாம் படிக்கப்படுமோ அத்தனையும் குர்ஆனிலே உண்டு, ஹதீஸிலே உண்டு. மா ஃபரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை. அல்லாஹ்வின் வேதத்திலே இறைவன் சொல்லுகிறான், நான் எதையுமே விட்டு வைக்கவில்லை. மருத்துவம் உண்டு, இன்ஜினியரிங் உண்டு, எகனாமிக்ஸ் உண்டு, காமர்ஸ் உண்டு, எல்லா டெக்னிக் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் உண்டு. அதனால் நாங்கள் இதை படிக்கிறோம். மறுமையையும் சேர்த்து கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விவரமானவர்கள் மட்டும்தான் இந்த கல்வியை ஓதுகிறார்கள். நான் மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல. உலக அளவுக்கு மட்டும் குறுகி சிந்திக்காமல் மறுமையையும் சேர்த்து சிந்திக்கிற தூர நோக்கு உள்ள அல்லது கொஞ்சம் விவரமான குடும்பம் மட்டும்தான் தங்கள் பிள்ளைகளை ஆலிம்களாக்கிறது என்று சொல்லலாம். வீடு கட்டுறதா இருந்தா தான் இன்ஜினியர்கிட்ட போவோம். சீக்கு வந்தா நோய் வந்தா தான் டாக்டர்கிட்ட போவோம். ஏதாவது கேஸ் பிரச்சனை குழப்பம்னா தான் லாயர்கிட்ட போவோம். ஆலிம் சாட்ட ஒண்ணும் இல்லைன்னாலும் வருவோம். நீங்க பிரச்சனை வந்தான் இல்லை. இன்னொன்னு தெரியுமா? வீடு கட்ட வேண்டும் என்றால் சிவில் இன்ஜினியர் வேண்டும், நோய் வந்தால் மருத்துவர் வேண்டும், கேஸ் வந்தால் லாயர் வேண்டும். இந்த மூணுலயுமே ஹஜ்ரத் வந்துருவாங்க தெரியுமா? ஹஜ்ரத் வீடு கட்ட போறேன், துவா செய்யுங்க. ஹஜ்ரத் நோய் வந்துருச்சு, துவா செய்யுங்க. ஹஜ்ரத் ஒரு பிரச்சனையில் இருக்கிற கோர்ட்ல கேஸ் நடக்கு, துவா செய்யுங்க. ஒவ்வொரு துறையை சார்ந்த அறிஞர்களிடம் அந்தந்த பிரச்சனை வருகிற போது போக வேண்டும். ஆலிம்களிடம் வருபவர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் வர வேண்டும். நான் பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்ளுகிறேன், பட்டம் பெறுகிற மௌலவிகளே, பாசிர்களே, உலகத்தில் எல்லாருக்குமான மர்ஜிஆக மஆலாக அல்லாஹ் இந்த இல்மை படித்த சமுதாயத்தை ஆக்கி வைத்திருக்கிறார். நான் ரொம்ப தெளிவா சொல்லட்டுமா? சும்மா பார்க்கறதுக்கு வர்றதுங்கிறது அலிம்சா கண்டு தான் வருவாங்க. நீங்க வேணும்னா இன்ஜினியர்டையோ டாக்டர்டையோ போய் பாருங்களேன், என்னப்பா என்ன விஷயம், சும்மா பார்த்துட்டு போடான்னு. ஏன் நல்லா தான் இருந்தேன். ஆலிம்களிடம் மட்டும்தான் எதுக்கு வந்தீங்க? உங்களை சந்திச்சுட்டு போலான்ட்டு வந்தேன். இந்த வார்த்தை நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு முடியும். நீங்க போய் திடீர்னு வக்கீல்கிட்ட போய் நின்று சொல்ல முடியாது, உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஒன்னும் சொல்லலைன்னாலும் நீங்க போன பிறகு சொல்லுவான், யாரு பெத்த பிள்ளையோ இல்லையா, நல்லா அந்த பிள்ளை திடீர்னு பார்த்துட்டு போறேன்ட்டு வருது. உலகத்தில் பார்ப்பதற்காக, சந்திப்பதற்காக, துஆ பெறுவதற்காக அல்லது பார்ப்பதை பாக்கியமாக கருதுவதற்காக ஒரு கூட்டத்தாரிடம் உலகம் நடக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது ஆலிம்களை நோக்கித்தான். பட்டம் பெறுகிற மௌலவிகளை, வாசில்களை நாம் படித்தது கொஞ்சம் குறைவு என்பதை போன்ற மிக தவறான தாழ்வு மனப்பான்மை, மிகவும் மோசமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற அந்த சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லாருக்கும் தரவில்லை இந்த இல்மை என்பதை மாத்திரம் நீங்கள் குறிப்பாக்கிக் கொள்ள வேண்டும். இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபாவில், ஆதமை நான் எனது கலீஃபாவாக ஆக்குகிறேன் என்று ஆதமை ஏன் சொன்னான் என்கிற பின்னணியில் எழுதப்படுகிற தஃசீர்களில் ஆதமின் இல்மை குறிப்பிடுகிறார். கல்வியாளனாக இருப்பவன் அல்லாஹ்வின் கலீஃபாவாக ஆக முடியும். கல்வியாளனாக இருப்பவர்கள் தான் நபிமார்களின் வாரிசுகளாக முடியும். அல்லாஹ்விற்கு ஆதம் கலீஃபாவானது இல்மில் தான். உலமாக்கள் நபிமார்களுக்கு வாரிசானதும் இல்மில் தான். இன்னமா வர்ரசு அல் இல்ம், நபிமார்கள் விட்டு விட்டு போனது நிச்சயமாக கல்வியை மட்டும்தான். எல்லா நபிமார்களும் ஆசிரியர்கள். இன்னமா வர்ரசு முஅல்லிமா, எல்லா நபிமார்களும் ஆசிரியர்கள். ஆசிரியர்களின் வழியிலே வருகிற ஆலிம்கள் எல்லாம் அகிலத்திற்கு அவர்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக ஆசான்களாகவே இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த இல்மை தேடி உலகத்தை நாம் கூப்பிட வேண்டியது இருக்கிறது, எல்லா துறைகளையும் விட. உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன், பரவலாக ஒரு அர்த்தம் செய்யப்படுவதுண்டு. என்ன அர்த்தம் செய்யறோம்? சீனா சென்றாயினும் சீர்கல்வி கற்றுக்கொள்.
நன்கறிந்த மார்க்க மேதைகள் சில பேர் இந்த ஹதீஸில் முரண்படுகிறார்கள். உலமாக்கள் நிறைந்திருப்பதால் நான் சொல்லி ஆகுவேன். முரண்படுகிறார்கள். அது என்ன சீனா தேசம் போய் கல்வி கற்றுக்கொள்ள? சில பேர் இன்றைக்கு வேறு கல்விகளை படிப்பதற்கு வாருங்கள் என்று கூப்பிடுபவர்கள் இந்த ஹதீஸை தங்கள் இஷ்டத்திற்கு இழுத்துக் கொள்ளுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு உலமாக்களிடம் உண்டு. சீனா அப்படி ஒண்ணு கல்வியில பெரிய அளவுல அன்னைக்கு இல்லையே. ரசூலுல்லாஹ் பேசும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை பேசுகிற போது சீனாவிலே அறிஞர்களா இருந்தார்கள் அல்லது சீனா தூரமாக இருந்தது மட்டும்தானா? ரெண்டு அர்த்தம் பரவலாக பேசப்படும். சீனா தேசம் போயாவது சீர்கல்வி கற்றுக்கொள் அல்லது சிங்கத்தின் நெற்றியில் இருந்தாலும் அந்த கல்வியை கற்றுக்கொள். ஆனால் சில கிதாபுகளில் ஆசிரியர்கள் சற்றே வித்தியாசப்படுகிறார்கள். ஆனால் அதுதான் சரி என்று தோன்றுகிறது. அல்லாமா தசூகி தசூகியில பதிவாக இருக்கிறது ஒரு செய்தி. அதனுடைய தசூகியினுடைய தஷ்பீஹுடைய பாடத்தில் கொஞ்சம் ஆலிம்கள் கவனித்தால் ஒரு பெரிய மார்க்க மேதை உடைத்து தருகிற விஷயம் வெளிப்பட்டுவிடும். உத்துதுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன், உத்துதுபுல் இல்ம வலவ் குன்தும் பிஸ்ஸீன் என்று எழுதுகிறார்கள். நீ சீனாவில் இருந்தாலும் இங்க வந்து படிச்சுக்கோன்னு அர்த்தம். காரணம், இல்மு உட்கார்ந்து இருக்கிறது மதீனாவில், சாஹிபுல் இல்மு உட்கார்ந்து இருக்கிறது மதீனாவில், அந்த இல்மை வாங்கிய சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறது மதீனாவில். எல்லாரும் அங்க உட்கார்ந்து இருக்கிறப்போ சீனாவுக்கு போய் கல்வி இல்மி இருக்கிற இடமே மதீனா தானே. அந்த மதீனத்துல் இல்மி வ அலியும் பாபுஹா, நான் இல்மின் பட்டணம், அலி அதன் தலைவாசல். கல்வி என்பது மதீனாவிலே தான் இருக்கும். ஒரு காலம் வரும் கல்வி மதீனாவில் கமா தஹரிசுல் ஹய்யத்து ஃபீ ஹுஜுரிஹா, பாம்பு அதன் பொந்துக்குள் ஒதுங்கிக் கொள்வது போல இல்மெல்லாம் மதீனாவுக்குள்ளே வந்துவிடும். ஆக இல்மு என்பது, சாஹிபுல் இல்ம் என்பது, மர்கதுல் இல்ம் என்பது, இந்த உலகத்தின் இல்மின் சப்ளை என்பது மதீனாவில் இருந்துதான். பின்ன எங்க போட்டு சீனாவுக்கு போய் சொன்னாங்க? பொதுவாக நான் ஆலிம்களுக்கு மட்டும் இந்த இடம் புரியும் என்று நினைக்கிறேன். ஹர்ஃபு லவ்வுக்கு பின்னால் குந்தும் என்பதை காணவனுடைய அகவாத்துகளை மறைத்து வைப்பது பழக்கம். வலவ் பிஸ்ஸீன் என்றால் வலவ் குந்தும் பிஸ்ஸீன், நீங்கள் சீனாவில் இருந்தாலும் வந்து நீங்கள் மார்க்க கல்வியை மதீனாவிலே படித்துக் கொள்ளுங்கள். வலவுக்கு பின்னாடி எப்பவும் காணைய கூணு வருங்கிறது உலமாக்களுக்கு தெரியும். வலவு குந்து அடமுழுகை உலவுக்கான மொழி குர்பா அல்ஃபியாவுடைய வயதுல நீங்க காணவ அகவாத்துவான பார்த்தீங்கன்னா தெரியும். யஹதிஃபூன வயபுகூன அல்-கபர் பஅத இன் வலவ் கஸீரன் தஷ்தகர். லவ்வுக்கு பின்னால் காணைய கூணுவை போக்குவது பிரபலம் என்று அல்ஃபியாவில் இருக்கிறது அல்லவா? அப்போ உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன் என்றால் நீங்கள் சீனாவில் இருந்தாலும், நீங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும், நீங்கள் உலகத்தின் எந்த கடைக்கோடியிலே இருந்தாலும் நீங்கள் படிக்க வேண்டிய இல்மு குர்ஆன் ஹதீஸுடைய இல்மு. நீங்கள் படிக்க வேண்டிய இல்மு இந்த இல்மு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுக்கிறார்கள். அதற்காகத்தான் வந்து 7 வருஷம் 8 வருஷம் ஹாஃபிஸோடு ஓதியவர்கள் கிட்டத்தட்ட 11 வருஷம் 12 வருஷம் வாழ்க்கையில ஓதுகிறார்கள். இவர்களுக்கு பெயர் தாலிபுல் இல்ம், இல்மை தேடக்கூடியவர்கள். உண்மையாகவே இல்மை தேடக்கூடியவர் என்கிற பொருளில் இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்த வேண்டுமானால் அரபிக் கல்லூரிகளிலே அமர்ந்து 7 வருஷம் அல்லாஹ் சொன்னதை, ரசூல் சொன்னதை, காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிற இந்த அறிஞர் சமுதாயத்திற்கு தான் தாலிபுல் இல்ம் என்கிற வார்த்தையை சொல்ல முடியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓதினார்கள். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் நிறைய கல்விக்காக வேண்டி தாகத்தோடு தேடியவர்களை, அடைந்தவர்களை பற்றி எல்லாம் சொன்னார்கள். பக்கிய இப்னு முஹல்லத் என்பவர், அவர் ஸ்பெயின்கார். பக்கிய இப்னு முஹல்லத் ஸ்பெயின்ல இருக்கிறார். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதணும்னு ஆசை. அங்கிருந்து கிளம்பி வருகிறார். பலமான பயணம், பல வருஷம் பயணம் வந்தார். அவரு அந்துலுஸ்ல இருந்து ஸ்பெயின்ல இருந்து அவர் வரணும்னா அவர் கடல் வழியாக ஆப்பிரிக்காவுக்கு வந்து, ஆப்பிரிக்காவிலே இருந்து பகதாத் என்பது வெகு தொலை தூரம் வந்து, அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் இல்லையே. பகதாதுக்கு பக்கத்துல நெருங்கினதுக்கு அப்புறம் தான் காது
அகமது பின் ஹம்பல் பாடம் நடத்தக்கூடாது, ஃபத்வா கொடுக்கக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வீட்டு சிறையில் இருக்கிறார். அவர் யாருக்கும் பாடம் நடத்த முடியாது, கலீஃபாவின் உத்தரவு. நீங்க இப்ப பார்த்து பகதாது வந்திருக்கிறீங்களே, இனி எத்தனை வருஷம் கழிச்சு அந்த தடை நீங்குமோ தெரியலையே. இப்ப அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்வாவும் கொடுக்கறது இல்லை, பாடமும் நடத்துறது இல்லை என்று சொல்லி பக்கீ இப்னு முஹல்லதுக்கு அந்த செய்தி வந்தார்கள். அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டுக்கு வந்தார்கள். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த வரலாறு. சந்திச்சாங்க. நான் ரொம்ப தூரத்தில் இருந்து உங்கள்கிட்ட பாடம் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன், ஹதீஸ் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப தூரம்னு ஒன்று அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்களா, ஆப்பிரிக்காவில இருந்தா வர்றீங்க அப்படின்னு கேட்டாரா? இல்லை, நான் என் நாட்டில இருந்து ஆப்பிரிக்காவுக்கே கடல் வழியா பிரயாணம் பண்ணி வரணும், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவில இருந்து வந்திருக்கேன். ரொம்ப தூரத்துல தான் வந்திருக்கீங்க, ஆனா என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே, இப்ப என்ன சூழ்நிலை? ஆமா, நீங்கள் இஃப்தாவிலே தஹ்தீத்திலே பாடம் நடத்துவதிலே இருந்து ஃபத்வா கொடுப்பதிலே இருந்து எல்லாவற்றிலும் நீங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறீர்கள்னு கேள்விப்பட்டேன். ஆமா, பொறுமை இருந்தா நீங்க தங்கி இருங்க பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வேற யாரிடமாவது சென்று நீங்கள் படித்துக்கோ, இல்லைன்னா மௌத்தாகிறதுக்குள்ள அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஓதணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். கடைசியில் பக்கீ இப்னு முஹல்லதா சொன்னார். அவரா, நான் டெய்லியும் யாசகர் மாதிரி வர்றேன், முசாவர் மாதிரி வர்றேன், வீட்டுக்கு முன்னாடி வந்து பாத்திரத்தோட உங்கள்கிட்ட பிச்சை கேட்குற மாதிரி வந்து நிற்பேன், வெளியே வந்து பிச்சை போடுற மாதிரி ஒரு ஹதீஸ் இல்லை 2 ஹதீஸ் அந்த சனதோட எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொன்ன உடனே கல்வியில அதீத ஆர்வத்தை பார்த்த அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சரின்றாங்க. அந்த ஊர்ல தங்கிட்டு டெய்லி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு கரெக்டா அந்த அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டுக்கு போய் நின்று அல் அஜர் யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சத்தம் போடுவார். இது அந்த காலத்துல யாசகர்களின் வாசகம். இது அல் அஜர் யர்ஹமுக்கல்லாஹ்னு சத்தம் போட்ட உடனே அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து ரொட்டியோ மாவோ உணவோ அதை கொடுக்கிற மாதிரி ஒரு சைகினையில ஒரு நாளைக்கு 2 ஹதீஸ் அல்லது ஒரு நாளைக்கு 3 ஹதீஸ் நீண்ட காலம் இப்படி தொகுத்து பக்கீ இப்னு முஹல்லதிடத்திலே நான் அகமது பின் ஹம்பலிடத்திலே கேட்டேன் என்று ஒரு பெரிய தொகுப்பு இருந்தது, பெரிய தொகுப்பு. அடுத்த கலீஃபா மௌத்தா போய் அடுத்த கலீஃபா வந்து தடையெல்லாம் எடுத்துட்டு மீண்டும் அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்தினப்ப சொன்னாங்களாம், தூரத்துல இருந்து பக்கீ இப்னு முஹல்லதை பார்த்து அவர் எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொன்னாங்க. எந்திரிச்சு நின்ற உடனே சொன்னாங்களாம், ஹாதா தாலிபுல் இல்மி, இவர்தான் தாலிபுல் இல்ம், இவர்தான் இல்மை தேடக்கூடியவர். படித்து கொடுக்கிற மதரசா இல்லை, பாடம் நடத்துவதற்கு திண்ணைகள் இல்லை, போதிக்கிற ஆசிரியரும் பப்ளிக்காக போதிக்க முடியவில்லை, யாசகர் தோட்டத்தில் பிச்சை எடுக்க போவதை போல போய் மார்க்க அறிவை பெற்றுக்கொண்ட பெருமக்கள் எல்லாம் தான் நமக்கு முன்னோர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் போதி முடித்த உங்களுக்கு தான் இன்றைக்கு சனது தரப்படுகிறது, சனது கொடுக்கப்படுகிறது, ஒரு தலைப்பாகை தரப்பட்டிருக்கிறது. சனது அது ஒரு ஆதாரம், அது ஒரு சான்றிதழ். உங்களுக்கெல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நீண்ட காலமாக ஹதீஸ்களுக்கு சென்றிருந்தது. சமீப காலங்களில் ஆலிம்களுக்கு சனதுகள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தமிழகத்தில் சுமார் 90 சனதுகள் உண்டு, சுமார் 90 பட்டங்கள். அதிலே மூத்த பட்டங்களில் நிற்கிறது லாம்பட்டையினுடைய வன்வழி பட்டம். 90 சனதுகள் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அந்த சனதை ஆலிம் மன்பரியாய் ஃபாசில் மன்பரியாய் நீங்கள் இன்றைக்கு சனது பெறுகிறீர்கள். சனதை கொடுக்கணும், சனது தான் அடையாளம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு கூட பெரிய பிரச்சனையா அதுதான். என்னன்னா, யாருன்னு கேட்டா என்ன மாதிரி சட்டம் சொல்லுவாருன்னு தெரியல. சனதை வச்சே சிலதெல்லாம் யூகிச்சிடலாம். அவங்களுக்கு தெரியுமா? ஒரு சனது, அந்த சனதை வச்சே நம்மளால யூகிச்சிட முடியும். யாராவது சில உமரி, யாராவது சில பிர்தௌசி, யாராவது சில, நான் எல்லாத்தையும் சொல்லல, சில சனது இருக்கலாம். கேட்ட உடனே நாம முடிவுக்கு வந்துடலாம், மசாயில் கேட்காம இருக்கிறது நல்லது. என்ன கேட்டா இவர் வேற எதையாவது சொல்லி நம்மளை வேற மாதிரி பண்ணிட்டா வம்பு என்று நினைக்கிறோம் அல்லவா? சனதுகள் இவரிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், இவரை நீங்கள் தொட வைக்க சொல்லலாம்,
சனதுகள்கிட்ட கூடுன்னு சொல்ல முடியாது, கூடாதுன்னு சொல்ல முடியாது. உன்னை உட்கார வச்ச அரை மணி நேரம் தாண்டிச்சு கடைசி வரைக்கும் அவர் இது கூடும் கூடாதுன்னு முடிவே வராமல் போயிடுவார். ஒரு தடவை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இவன் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் கேட்டார்ல, ஒருத்தர் கருப்பின அடிமை ஒருத்தர் கேட்டார், எங்க அத்தா என்னைய எங்க வாப்பா அவங்க நாட்டுக்கு கூப்பிடுறாரு, யாரு சூடான் பக்கம் கூப்பிடுறாரு, எங்க அம்மா மதீனால இருக்குது, மதீனா விட்டு போகாதுன்னு எங்க அம்மா சொல்லுது, எங்க அம்மா சொல்றதை கேட்கறதா எங்க அத்தா சொல்றதை கேட்கறதா மாலிக் மாமன் கேட்டப்போ மாலிக் மாமன் என்ன சொல்ல முடியும்? இல்ல உங்க அம்மா சொல்றதை கேடுபாரா, பொத்தா சொல்றதை கேடுபாரா? இது இந்த மாதிரி சில கேள்விகள் நம்மள்டையும் கேட்பாங்க. நாம இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. சில நேரங்களில் இந்த மாதிரி போகணும்னு மாலிக் மாமன் சொல்லி தர்றாங்க. என்ன தெரியுமா? அவர்கிட்ட சொன்னாங்க, அத்திய அபாக்க வட தடசி உம்மக்க, அத்திய அபாக்க உங்க அத்தா சொல்றபடி கேளு, வட தடசி உம்மக்க உங்க அம்மாவுக்கு மாறு செஞ்சிடாத. அவர் என்ன செய்வாருங்கிறீங்க? சூடானுக்கும் போக முடியாது, மதினாவிலே இருக்க முடியாது, ரெண்டுக்கு இடையில எங்கேயாவது தான் தொங்கணும். உன்னுடைய தந்தைக்கு கட்டுப்படும். அத்திய அபாக்க வட தடசி உங்க அம்மாவுக்கு மாறு செஞ்சிடாத. நான் பேசிக் கொண்டிருந்தது சனதுகள் தமிழகத்தில் சில வழித்தடங்களை தீர்மானிக்கிறது. சனதுகளில் இவர்கள் நடுநிலையாளர்கள், இவர்கள் ஒரு மேம்போக்காக சமுதாயத்தை கருதுபவர்கள். இந்த சனதுகள் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தும், சில சனதுகள் பிளவுபடுத்தும் என்றெல்லாம் சனது என்பது ஒரு ஐடென்டிட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை ஒரு நல்ல மகிழ்ச்சி மனோநிலையில் இருந்த போது சொன்னாங்க இல்லையா, யார் யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க எல்லாம் சொர்க்கம் போ அப்படின்னு சொல்றப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்கல்ல, நான் போய் ஊர்ல இதை சொல்லட்டுமா அப்படின்னு. போய் சொல்லு. அவருக்கே சந்தேகம், சொன்ன உடனே எல்லாரும் நம்புவாங்களான்னு தெரியல. அப்ப அவர் கேட்டாரு, நானா சொல்றேன்னு மக்கள் நினைச்சுக்க கூடாது, நீங்க ஏதாவது உங்கள்ட்ட இருந்து ஒரு ஆதாரம் கொடுங்க, இந்த பார் நான் ரசூலுல்லாஹ் இருந்து வர்றேன், நாயகம் இதை சொன்னார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணு வேணும்னப்போ கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அங்க இருந்தது செருப்பு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அந்த செருப்பை ஒரு செருப்பை கையில வாங்கிட்டு வந்தார். இது ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு, இதுதான் ரசூலுல்லாஹ் இருந்து நான் வர்றேங்கிறதுக்கு அத்தாட்சி. நான் சொல்லுகிறேன், மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னah, யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்களோ அவர்களெல்லாம் சுவனம். அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, இது இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு போனீங்கன்னா எவனுமே தொழுக வர மாட்டான்னு ஒரு அதட்டி ஆளை கூட்டிட்டு வந்து தொடர்கிறது வரலாறு. நமக்கு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவின் கையில கொடுத்த செருப்பு தான் சனது என்று சொல்லுகிறோம். இதைத்தான் சான்றிதழ் என்று சொல்லுகிறோம். நீ மார்க்கத்தை பேச வர்ற இல்ல, நீ யாருக்கு வர்ற, நீ யாருக்கு வர்ற, நீ சொல்ற ஹதீஸ் நம்ப தகுந்ததா, நீ சொல்றதை கேட்கலாமா? கேட்கலாம். இதோ பார் நான் இங்கிருந்து வர்றேன், இதோ பார் என் கையில சனது இருக்க, இதோ பார் என்னுடைய சனது, நான் மன்பரி, நான் வாக்கவி, நான் ரஷாதி, நான் மிஸ்பாகி, நான் இப்படி ஒரு ஐடென்டிட்டியை காட்டுவதற்கு தான் சனதுகள் தரப்படுகிறது. ஏன்னா பொதுமக்களும் எல்லாத்தையும் போய் எல்லாம் கேட்க கூடாது. அல்லமா முஹம்மது பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகழ்பெற்ற தாபிஈ அவர்கள் பேசுகிற இப்னுல் ஹதீஸ் குறித்த மிக முக்கியமான ஒரு வாசகம் சஹீஹ் முஸ்லிமினுடைய முகத்திமாவுல வருது. சஹீஹ் முஸ்லிமினுடைய முகத்திமாவுல அவங்க எழுதுறாங்க, முஹம்மது பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி இன்ன ஹாதல் இல்ம தீனுன் ஃபன்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும். இன்ன ஹாதல் இல்ம தீனுன், நீங்கள் பெறுகிற மார்க்க அறிவு இருக்கே அதுக்கு பேர் தான் தீன். யார்கிட்ட இருந்து அதை வாங்குறீங்கிறதுல கவனம் தேவை. ஃபன்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும், நீங்கள் யாரிடமிருந்து இந்த தீனை வாங்குகிறீர்கள் என்பதில் ரொம்ப கவனம் தேவை. நம்ம யாராவது வாங்க தெரியாத இடத்தில் வாங்கிவிட்டால் காலம் முழுக்க வழிகாட்டில் பயணப்படுவதாக ஆகிவிடும் என்பதால் தான் நாம் அரபிக் கல்லூரியினுடைய மாணவர்கள், இதோ இங்கு பட்டம் பெறுகிற ஆலிம்களை போல பாசில்களை போல உள்ளவர்கள், அவர்கள் பட்டம் பெறுகிற போது சனது கொடுக்கிறோம். அடுத்து இவர்களுக்கு பட்டம் மௌலவி. மௌலவி என்று இன்று முதல் அழைக்கப்படுகிறார்கள். மௌலவி என்றால் மௌலாவை சார்ந்தவர் என்று பொருள். மௌலாவை சார்ந்தவர் என்றால் ரப்பை சார்ந்தவர் என்று பொருள். இங்கே பட்டமளிப்புடான நிறைய வந்திருக்கிறாங்க. இந்த சனது, இந்த தலப்பா,
இந்த மௌலவி, இதெல்லாம் என்ன நடக்குது, இதுல என்ன அர்த்தம்ன்றத உங்க காதுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். மௌலவி என்றால் ரப்பை சார்ந்தவர் என்பது அர்த்தம். கிட்டத்தட்ட மௌத்தா போற வரையும் இமாமத்திலேயோ தரிசிலேயோ மதரசாவிலேயோ பல்லாண்டு காலங்கள் பணியாற்றுபவர்களை விட ரப்பை சார்ந்தவர்கள்னு யாரும் சொல்ல முடியும்? இதுல சில பேர் வேற மாதிரி மௌலவி ஓகே, ஆனா மௌலானான்னு சொல்றீங்களே அது ஓகேவா? மௌலானாங்கிறது சரியா இல்லையே. மௌலானான்னா நம்முடைய எஜமான் அல்லான்னு தான் அர்த்தம். மௌலானா நம்முடைய முதலாளி, நம்முடைய எஜமான் எல்லாம் சொல்லலாம், நம்மளை பார்த்துக்கிறவர்னு சொல்லலாம். நம்முடைய முன்னோர்கள் அறிஞர் பெருமக்களை மௌலானாக்கள் என்று சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கருப்பு நிற அடிமையாக இருந்து இஸ்லாத்தின் மூலம் உயர்வு பெற்ற அந்த பெருமகனை சஹாபாக்களில் நிறைய பேர் மௌலானான்னு கூப்பிட்டுருக்காங்க. கிதாபுகளில் பதிவு இருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை மௌலானா என்று அழைத்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது பிந்தைய காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி சஹாபாக்களின் காலத்திலே கடைசி உங்களுக்கு தெரியும் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய கடைசி காலத்தில் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அல்லாமா சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. இதே மாதிரி வார்த்தையை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து சொல்றாங்க. சலு மௌலானா அல் ஹசன் ஃபஇன்னா நஸீனா வகத் ஹாஃபிஸ். சலு மௌலானா அல் ஹசன், மௌலானா ஹசன் பஸ்ரிட்ட போய் கேளுங்க. ஏதாவது கேட்கறதா இருந்தா என்கிட்ட கேட்கற மாதிரி நீங்க அங்க கேட்கலாம். சொல்ல போனா வயசாச்சு நாங்கெல்லாம் ஃபஇன்னா நஸீனா, நாங்க நிறைய மறந்துட்டோம். வகத் ஹாஃபிஸ் அவரு மௌலானா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னமும் மனப்பாடத்துல வச்சிருக்காரு. மௌலானா, மௌலவி, இந்த பதப்பிரயோகங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஆதி பெருமக்களுக்கு சொல்லி தந்த பதங்கள். அதனால அதை கொடுக்கிறோம். இப்ப எல்லா கலைகளையும் உள்ளடக்கிய இந்த மார்க்க அறிவை தருகிற இடத்தில் உங்களுக்கு தலைப்பாகையும் சூட்டி விடுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாய் அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாய் பதிவாக இருக்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். அலைக்கும் பில் அமாமா ஃபஇன்னஹா திஜானுல் அரபு. நீங்கள் தலைப்பாகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். காரணம் அது அரபு உலகத்தினுடைய கிரீடம். ஃபைதா வதஉஹா வதஅல்லாஹு லஹுமுல் இஸ்ஸா. தலப்பாவை கழட்டிட்டா அல்லாஹ் அவர்களின் இஸ்ஸத்தையும் கழட்டி விடுவான். அரபுகளுக்கு அப்படி இருந்த அந்த கண்ணியத்தை தலைப்பாகையை நீங்கள் சூட்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னதுனால இவர் காலமெல்லாம் அவ்வப்போது, இவர் தொழ வைக்கிற போது, இவர் ஜும்மாவின் போது, இவர் ஈதின் போது, இவர் விசேஷங்களின் போது, இவர் தீர்ப்பு செய்கிற போது, இந்த நேரங்களில் எல்லாம் இவர் தலைப்பாகை கட்டியே இருப்பார் என்ற அடையாளமாய் உங்களுக்கு இங்கே தலைப்பாகையை கட்டி சனதை கையில கொடுத்து மௌலானா மௌலவியாய் உங்களை அனுப்பி வைக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. அலைக்கும் பில் அனாமா, தலைப்பாகை கட்டுங்கள். ஃபஇன்னஹா சீமல் மலாயிகா. ஏனென்றால் தலைப்பாகை என்பது மலக்குகளின் அடையாளம். வஅர்ஹுஹா தஹ்த துஹூரிக்கும். உங்களுடைய முதுகுகளுக்கு பின்னால் அந்த தலைப்பாகையை தொங்க விடுங்கள். தலைப்பாகை குறித்து லட்சக்கணக்கான ஆய்வுகளும் சொற்றொடர்களும் உண்டு. நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் உண்டு. தமிழ்நாட்டில் தலைப்பாகையே பேசாத பெருமக்கள் நிறைய பேர் நாங்களும் மார்க்கம் சொல்றோன்ற பேர்ல இருக்கா இல்லையா? அபூதாவுதுல ஒரு ஹதீஸ் வருது. ஃபர்குமா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் அல் அமாயிம் வல் கலானிஸ். நமக்கும் மற்ற சமயத்தவர்கள் கற்ற தலப்பாவுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னன்னா, நாம உள்ள தொப்பி வச்சு அதுக்கு மேல தலப்பா கட்டுவோம், அவர்கள் உள்ளே தொப்பி வைத்து தலைப்பாகை கட்ட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு தலைப்பாகைக்கும் வித்தியாசப்படுத்தினார். ஆக உள்ள தொப்பி வச்சு தலப்பா கட்டுங்கிறது நம்ம பாணி, இருக்கிற தொப்பியும் கழட்டி போடுங்கிறது சில பேரோட பாணி. அதனால அவர்களெல்லாம் தலைப்பாகையை பொறுத்தவரை மேடையில எந்த மேடையிலையும் தலைப்பாகையை பேச மாட்டார்கள். நாங்கள் தலைப்பாகையோடு தான் மௌலவிகளை வெளியிலேயே விடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ மக்காவின் போது கருப்பு தலைப்பாகை கட்டி மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் கருப்பு தலைப்பாகை கட்டி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். காலமெல்லாம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தன கலரிலே தலைப்பாகை
தலைப்பாகை கட்டியிருந்தார்கள் என்பதை ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறோம். போர்க்களத்திற்கு வந்தவுடன் உள்ள வாள் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சிகப்பு தலைப்பாகையை அணிந்து கொண்டு உள்ளே போவார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பங்கேற்கிற போர்க்களங்களில் எல்லாம் சிகப்பு தலைப்பாகை கட்டி இருந்ததாய் எகிப்தினுடைய வெற்றிகளை குறித்து எழுதுகிற ஃபுதூஹ் ஷாம் கிதாபில் அல்லாமா வாக்கிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த தலைப்பாகையின் நீள அகலத்தை கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்க சும்மா ஏதோ ஒரு துண்டை சுத்தி இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். ரசூலுல்லாஹ்வுடைய தலப்பா 7 முழம், அதுதான் இங்க கட்டி உட்கார வச்சிருக்கு. அது இப்ப 7 முழம், கிட்டத்தட்ட 3.25 மீட்டர். இந்த 7 முழத்தை கரெக்டா இப்ப நீங்க இந்த சனது கொடுக்கறதோ மௌலவிங்கிறதோ தலைப்பாகைங்கிறதோ இது எல்லாமே ஒரு நீண்ட பாரம்பரியத்தின் அடையாளமாய் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் தலைப்பாகை கட்டி இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கொஞ்சம் கசமுசர் தலைப்பா கட்டுற அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு நான் சொல்றபடி கட்டுன்னு பூரா துணியை அவுத்து அவருக்கு கட்டி விட்டாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தலைப்பாகை கட்டி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல இருக்கு. எந்த அளவுக்கு என்றால் அல்லாமா ரஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தாரிகுல் இஸ்லாம் என்கிற நூலிலே 3 சஹாபிகளை எழுதி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த 3 பேருடைய தலைப்பாகையில பின்னால தொங்குற நீளம் 1 முழம், 1 திரா, 1 முழம் என்று இருக்கிறது. இப்படி தலைப்பாகையை குறித்த ஏராளமான செய்திகளை சொல்ல முடியும். நாங்க ஆலிம்கள்ட்ட இருக்கிற பெரிய சொத்தே என்ன தெரியுமா? நிறைய தலப்பா. உலக புகழ் பெற்ற மதீனாவினுடைய ஆலிம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாகும் போது 100 தலப்பா இருக்கு. அதாவது அவர் அணிஞ்சதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அது வேற. விட்டுட்டு போன தலப்பா மட்டும் 100 இருந்திருக்கு. நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனால மஸ்ஜித் நபவியில பாடம் நடத்துறதுனால தினந்தோறும் புது ட்ரெஸ் போடுவாங்க, தினந்தோறும் புது வகையான அத்தர் பூசுவாங்க. ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல போய் நிக்க போறதுனால தினந்தோறும் தலப்பா. வாழ்க்கையில கட்டுறது ஆயிரக்கணக்கான தலப்பாவா இருக்கலாம். மௌத்தாகும் போது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 100 தலைப்பாகையை விட்டு போனதாய் மாலிகியங்களுடைய முகத்திமா, அவர்களுடைய முஅத்தாவுடைய முகத்திமாவிட விரிவுரைகளிலே இந்த தகவல் பதிவாக இருக்கிறது. தலப்பா எதுக்கு? இன்னும் சில பேருக்கு அப்படி ஒண்ணு, தலப்பா கட்டி தொழுக வச்சாவே அவங்க என்னமோ பழைய காலத்து ஆளுங்க மாதிரி. இவர் தலப்பா கட்டாம ஒரு தொப்பியை மட்டும் போட்டு நின்று தொழுக வச்சா அவர் ஸ்டைல் ஆலிம்ஸா மாதிரியும் அப்படிலாம் இன்னைக்கு ஒரு பேர். பாரம்பரியம் தலைப்பாகை கட்டி இருக்கிறார்கள், கட்டி தொழ வைக்கிறோம். அதுல என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபூஹ் தொழுகையிலே அவர்கள் வயிற்றிலே குத்தப்பட்ட போது உங்களுக்கு தெரியும், குத்தியவன் தொப்புளுக்கு கீழே அடி வயிற்றிலே வாளை விட்டு இழுத்தான். இழுத்தின உடனே பொத்து கொண்டு வருகிற ரத்தத்தை தலையில் இருக்கிற தலைப்பாகையை கட்டி தான் அந்த பேண்டேஜ் போட்டாங்கன்னு இருக்குது. தொழுகும் போது தலைப்பாகை கட்டி தொழ வைத்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நிகழ்ச்சி குத்தப்பட்ட உடனே அந்த தலைப்பாவை கட்டித்தானே இருக்கின்றிருக்கு. பதிலிலே இறங்கிய வழக்குகளும் உணையிலே இறங்கிய வழக்குகளும் தலைப்பாகையோடு வந்தார்கள் என்பது புகாரி ஷரீஃபிலே சொல்லப்படுகிற செய்தி. சரியெல்லாம் போகட்டும். எந்த அளவுக்கு அதற்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலப்பாவுக்குள்ள ரசூலுல்லாஹ்வுடைய முடிய வச்சிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், எர்மூக் யுத்த களத்துல போர் செய்யறப்ப தலப்பா உடைஞ்சிருச்சு. கீழே குனிஞ்சு ஸ்பாட்ல எடுத்து மாட்டினாங்க. இப்படி ஒரு ரணங்களத்துல தலப்பாவை எடுக்கணுமா? இப்படி ஒரு சட்ட ரகலையில அப்புறம் கூட எடுத்துக்கலாமேன்னு சொன்னப்ப சொன்னாங்க, ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் தலைமுடி எடுத்தப்போ கொடுத்தது ஒண்ணே ஒண்ணு, ஒரு முடி. அன்னைக்கு வாங்கி தலப்பாவில வச்சேன், இன்னைக்கு வரைக்கும் பத்திரமா இருக்குது. அதனால நான் கலட்ட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். எப்ப விழுந்தாலும் எடுத்து மாட்டிருவேன். நான் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க வேண்டும். தலைப்பாகைக்குள்ளே இவ்வளவு ஹதீஸுகளும் செய்திகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு ஹதீஸ் தலப்பாவை பத்தி வேற ஒரு கோணத்தை சொல்லுது. என்ன தெரியுமா? தலப்பா கட்டுங்க, சகிப்புத்தன்மை அதிகமாகும். இப்ப புரியுதா உங்களுக்கு? நிர்வாகிகள் என்ன பாடுபடுத்தினாலும் ஆமா அப்படியே நிக்கிறோம்னு சொன்னா இந்த தலப்பாவை கட்டி விட்டதுதான் காரணம் போடுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எட்டமு தலப்பா கட்டினீங்க தஸ்தாது ஹில்மன், பொறுமை இல்ல சகிப்புத்தன்மை அதிகமாயிரும். சம்பளம் எவ்வளவு கம்மியானாலும், வர வேண்டியதெல்லாம் வரலன்னாலும், ஒண்ணுமே இல்லாம மாச கடைசியில கஷ்டப்பட்டாலும் கடன் வாங்கினாலும் தஸ்தாது ஹில்மன், இந்த பொறுமையை ஆலிம் சமுதாயத்திற்கு கற்றுத் தருவதற்குத்தான் பட்டப்படிப்பு விழாக்களிலே நாங்கள்
மக்தூம் அல்லாமா அபு சஊத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாம் அவர்களை பார்த்தோம். தமிழகத்தின் மிகப்பெரிய ஆலிம், மௌலவி, ஹாஃபிஸ், எல்லா பட்டங்களையும் ஹஜ்ரத் அவர்களுடைய கையினாலே நாங்கள் பெற்றோம். அவர்களெல்லாம் தஹ்சீல் ஓதிய போது போட்ட தலப்பா மௌத்துக்கு பின்னாலே தான் கடந்தது. எல்லா நேரமும் தலப்பா. அவர்கள் உறங்குகிற குளிக்கிற நேரங்கள் அல்லாமல் தலைப்பா தலையோடு. தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் தசவுஃபிலே மர்ஜியாக இருந்த அல்லாமா ஆரணி கமாலுத்தீன் ஹஜ்ரத் அவர்களெல்லாம் தஹ்சீல் போது கட்டிய தலப்பா. நெல்லையிலே ஷாதலி ஹஜ்ரத் அவர்கள். நாம் வரிசையாக சொல்ல முடியும். இங்கே இருக்கிற அறிஞர் பெருமக்கள் வரைக்கும் சொல்லுகிறேன். பல பேர் தலைப்பாகையை மௌத்து வரைக்கும் கொண்டு செல்லுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இந்த சனதின் கண்ணியத்தை காப்பாற்றுங்கள், இந்த தலைப்பாகையின் கண்ணியத்தை காப்பாற்றுங்கள், மௌலானா மௌலவி என்கிற இந்த பெயர் பொருளின் அந்த கண்ணியத்தை காப்பாற்றுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை மௌத்து வரையிலேயும் இந்த உம்மத்துக்கு ஹிதுமத்து செய்ய உங்களை ஹாதிமீன்களாய் அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்துவிட வேண்டும். நாம் செய்யும் எல்லா சேவைகளையும் ரப்புல் ஆலமீன் பொருந்தி கொண்டு அவருடைய உயரிய கூலிகளை நமக்கு வழங்க வேண்டும் என்று வல்லோன் அல்லாஹ்விடத்தில் வேண்டி பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.